ஹலோ, இன்னைக்கு இன்னொரு சிம்பிளான ஒர்க்கிங் டே லஞ்ச் தான் பார்க்க போகிறோம். குயிக்காக சமைச்சிட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம். சிம்பிளாக சாம்பார் தான் பண்ண போகிறோம். அப்புறம் வாழைக்காய் பொரியல் பண்ண போகிறோம். அன்னைக்கு நான் எப்போவும் சின்ன சின்ன டைம் கிடைக்கும் போது அப்பப்போ என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ எல்லாமே கட் பண்ணி வச்சிடுவேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டொமேட்டோ கட் பண்ணிட்டேன் சாம்பாருக்கு, ஆனியன் கட் பண்ணியாச்சு. இது கடைசியாக நம்ம சாம்பார் தாளிக்கிறதுக்கு கட் பண்ணிட்டேன். பூண்டு ஒரு 4 பல் உரிச்சு வச்சுருக்கேன். இது புளியும் கொஞ்சம் ஊற வச்சுட்டேன் சாம்பாருக்கு. அப்புறம் நம்ம வாழைக்காய் பொரியல் பண்ண போகிறோம். வாழைக்காய் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்காக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைக்காய் கட் பண்ணியாச்சு. நீயை கொதிக்க வச்சுட்டு வாழைக்காய் அதில் போட்டுடலாம். கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரே நிமிஷம் பாயில் ஆனால் போதும். வாழைக்காய் ரெடி ஆகிடும். நம்ம அதுக்கப்புறம் எடுத்து மசாலா சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு பருப்பு ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன். இன்னைக்கு சாம்பாரில் எதுவும் காயெல்லாம் போட போகிறதில்ல. நார்மல் பிளைன் சாம்பார் தான் வைக்க போகிறோம். நம்ம பருப்பு ஊற வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியனை போட்டுக்கலாம். பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுக்கலாம். இந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு நான் 3 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான், மூடி வச்சிடலாம். வாழைக்காய் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். இது வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். வாழைக்காய்க்கு மசாலா ரொம்ப சிம்பிளாக தான் நான் ரெடி பண்ணுவேன். காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மசாலா, எவ்வளோ மசாலா உங்களுக்கு இருந்தால் பிடிக்குமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன். இதில் சால்ட். தண்ணிலாம் ஊற்றி மிக்ஸ் பண்ண வேண்டாம். இந்த பொடி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இப்படி பிசைஞ்சிட்டு வாழைக்காவை நான் அப்படியே டேப் பண்ணி 2 பக்கமும் டேப் பண்ணி எடுத்துருவேன். வாழைக்காய் ஆல்ரெடி ஈரமாக இருக்குல்ல, அது நல்லா இதில் ஒட்டிக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும் போது மசாலா ரொம்பவே அப்படியே ஒட்டியிருக்கும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம மிக்ஸ் பண்ண மசாலா கரெக்டாக போச்சு வாழைக்காய்க்கு. நம்ம பேனை ஹீட் பண்ணிவிட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சாம்பார் ஒரு 5 விசில் வந்துருச்சு. பேன் வச்சுட்டு வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு பேன் வச்சிடலாம். ஹீட் ஆகிடுச்சு. அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயிலில் நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதில் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இந்த மசாலா தடவி வச்ச வாழைக்காவை அப்படியே அங்கங்கே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். ஒன்றா கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம். விட்டுட்டு வேற பாத்திரத்தில் ஊற்றி நம்ம புளி சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சாம்பார் கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே ரைஸ் வச்சிடலாம். குக்கரில் வச்சிடலாம். புளி கரைச்சி வச்சுட்டேன். அதை நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ சாம்பாரில் தாளிச்சு கொட்டிடலாம். சாம்பார் நெய்யில் தாளிச்சா ரொம்ப பிடிக்கும். அதனால 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் காஞ்சிடுச்சு. நம்ம இதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சு பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச ஆனியனை சேர்த்துக்கலாம். இதை சாம்பாரில் வைக்கணும். சாம்பார் ரெடி, வாழைக்காய் பொரியல் ரெடி, ரைஸும் ரெடி. பிளேட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுற சமைக்கிறதுக்காக எடுத்தோம்ல பொடி எல்லாமே, அதெல்லாமே எடுத்த இடத்துல வச்சிடலாம். தனியாக அதுக்குன்னு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்து வைக்க வேண்டாம். அதை வச்சிடலாம். பிளேட்டில் வச்சாச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.